இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி தான் ஆட்சிக்கு வந்தது திமுக. சும்மா இருக்க மாட்டோம். திமுக பண்ண போராட்டத்தை எடுத்து மோடிக்கு உதாரணம் சொல்றது. தமிழர்களை சும்மா இருக்க மாட்டார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். 67 நடந்தது. ஏய், அது பண்ணதை இவங்க போராட்ட திமுக கணக்கில் எழுதுறது, திமுக அறிக்கையும் எடுத்து இவங்க எழுதிக்கிறது. கடைசியில என்ன பண்றது, திமுக சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை. இதுதான் இவங்க. இது என்ன யோக்கியது, இது என்ன அரசியல் கண்ணோட்டம் இருக்கு? அதாவதுங்க எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லாம அந்த ரசிகர்கள் பரிதாபத்துக்குரிய என்னோட மகன் வயது உள்ள அந்த பசங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்களை பலிகடாவாக்குறதும் அவன் சினிமாவோட போயிடுவானுங்க. இது வரைக்கும் வருஷத்துக்கு 2 படம் வருதுன்னா அப்ப போவான், பேனர் கட்டினா 5000 ரூபாய் செலவு ஒன்றும் போடுவான். இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் சினிமாவே நடிக்கலன்னா இனி அவனுங்களை வாழ விட மாட்டாரு இவரு. இல்ல ஒரு இப்ப திமுக ஊருக்கு வண்டி எடுத்துட்டு போறதுக்கு இவர காசு செலவு பண்றாரா? இவங்க சொந்த செலவுல போறது, எத்தனை பேர் குடும்பத்தை விட்டு போறது, அங்க போய் செலவு பண்றதுன்னு சினிமாவுக்கு செலவு பண்ண காசை விட அதிகமான செலவை இவனுங்க ஒவ்வொரு ஊருகாவை பண்ணிட்டு வீட்டுக்கு போண்டி அடிக்க போறானுங்க. அதான் நடக்க போகுது. இவர் என்ன பண்ண, இவரோட நோக்கம் என்ன தெரியுங்களா? இதுதான் நம்ம ஏற்கனவே பேசினது தான். திமுக ரோலை பண்ணிட்டு பாஜக, அதிமுக, பாஜகவுக்கு ஆதரவான ஓட்டு கூடுதல் சேர்ப்பதுக்கு பலம் பண்றாரு இவர். நல்லா கவருங்க. அதனால தான் இவர் முஸ்லீம் மட்டும் அட்ரஸ் பண்றாரு, தலித் அட்ரஸ் பண்றாரு. நல்லா பாருங்க. அம்பேத்கருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே பேசுனதே இல்லை இவரு. அம்பேத்கர் பற்றி எதுவுமே பேசுனது இல்ல இது வரைக்கும். முன்னாள் சினிமாவில் கூட கொள்கை தலைவர் சினிமாவில் கூட ஒரு ஃப்ரேம்ல கூட காமிச்சது இல்லைங்க. இப்பதாங்க பேசுறாரு. எவ்வளவோ பேர் சினிமாவில் அம்பேத்கர் படத்தை காமிச்சிருக்காங்க. ரஜினி படத்துல கூட அம்பேத்கர் படம் வந்திருக்குது. ஆனா இவர் படத்துல ஒரு படத்துல கூட அம்பேத்கர் படமே வந்தது இல்ல. ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் தான் பிரதான தலைவர்னு கட்சி ஆரம்பிச்சன்னு வைக்கிறாரு. புத்தக வெளியீட்டு விழால போய் பேசுறாரு. அப்புறம் திருமாவளவன் நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாருன்னா என்ன நோக்கம்னா, அவரோட நோக்கம் என்னன்னா, தலித் ஓட்டு இருக்குல்ல, அது பாஜகவுக்கு போகாது. அந்த ஓட்டு பாஜக எதிர்பார்க்கிற ஓட்டா தான் வரும். அந்த ஓட்டு திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுங்கிறத டார்கெட் பண்ணி குறி வைக்கிறாரு. அப்ப வட மாவட்டத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் செல்வாக்கு பெற்றிருக்கிறது தலித் மக்கள் மத்தியில. அவரை டார்கெட் பண்ணி திருமாவளவன் பாத்தீங்களா எங்க கூட வரமாட்டார், அம்பேத்கர் பத்தி பேசினான்னு கூட சொல்லி விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்தலான்னு ஒரு கண்ணோட்டமும், திமுகவுக்கு போற தலித் ஓட்டை கெடுக்கலாங்கிற கண்ணோட்டத்துக்கு தான் அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பின்னால ஆனந்த விட இவங்களுக்கு ஆச்சாரியார் பின்புலம் கொண்டு ஆனந்தவுடன் பின்புலத்தில் தான் இவங்க எல்லாம் பேசுறது, அந்த புத்தக வெளியீட்டுல பேசுறது. அது ஒண்ணு. அதே மாதிரி முஸ்லீம் குறியீடு. இவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தான். இவர் ஒரு ஜோசப் மெர்சல் படம் வந்தபோது நம்மளாம் அவருக்கு சப்போர்ட் ஆனு பயங்கரமா சண்டை பண்ணணும். அப்ப ஜோசப் விஜயின் போட்டுக்கிட்டாருன்னு சொல்லி நம்மளா பாராட்டணும் அதை. ஆனா இன்னைக்கு அதை மறைக்கிறாரு. அப்ப நீ முஸ்லீம் குல்லா போட்டுக்கிற, பக்ரீத்துக்கு ஓடி போய் முன்னால் நிக்கிற, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ற, எல்லாம் சொல்றல்ல, சிறுபான்மை மக்கள் ஆதரவுக்காக சொல்றேன்னா ஏன் நீ ஒரு கிறிஸ்துவர் தானே, அப்ப சிறுபான்மை அடையாளத்தை அதுல சேர்க்க வேண்டியது தானே. அப்ப உனக்கு நோக்கம் இருக்கு.